தமிழகத்தில் ரவுடிசம் பெருத்து போயிடுச்சு. சமீப காலமாக அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. மதுரையிலேயே பார்த்தீங்கன்னா நடைபயணம் செய்வதற்கே செல்வதற்கே பயமாக இருக்கு. நீங்களாம் போகாதீங்கப்பா, இடைத்தேர்தல் வந்துடும், அப்புறம் ஆளுங்கட்சியுடைய இது அவங்க அதுலேயும் நாங்கள் திராவிட மாடல் ஜெயிச்சுட்டோன்னு சொல்லிடுவாங்க. யானைக்கும் அடிசரக்கும் தம்பி, அதே நீ அதெல்லாம் எடுக்கக்கூடாது. யானைக்கும் அடிசரக்கும். இது இந்த தேர்தல் அளவுகோல் அல்ல. இது நாடாளுமன்ற தேர்தல். எங்கள் புரட்சி தலைவரும் தோற்றிருக்கிறாரு, எங்கள் அம்மாவும் தோற்றிருக்காங்க, சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால் நாடாளுமன்ற தேர்தல் என்பது வேறு. இடைத்தேர்தலில் எத்தனையோ தேர்தலில் திமுக டெபாசிட்லாம் இழந்திருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் எங்கே போனாலும் மக்கள் உங்களுக்கு தான் ஓட்டுனாங்க. நாங்களும் என்ன பண்ணுறது, என்னப்பா பண்ணுறது ஜெகன்? நாங்கள் அதிமுக கோட்டை, நாங்கள் இல்லைன்னு சொல்லல. அது நாங்கள் என்ன நினைச்சோன்னா நமக்கு ஓட்டு போடுறாரு. நாங்கள் எங்கள் வேட்பாளரை நாங்கள் வானலாவாக புகழ்ந்தோம். மக்களின் மருத்துவர், ஏழை மருத்துவர், நீ போய் ஊசி போட்டுக்கலாம், வலிக்காமல் ஊசி போட்டுக்கலாம், அவர் கூட பேசினார். இப்படி சொல்லி ஓட்டு போடலை. அவங்க என்ன நினைச்சாங்க, நாடாளுமன்றத்துக்கு ஒரு பார்வை அப்படின்னு அடிப்படையில் இந்தியா கூட்டணியை சிறுபான்மையினர் ஆதரித்தாங்க. சில சமூகம் பாரத பிரதமர் ஆதரித்தாங்க. இந்த வகையில் நாங்கள் அடிபட்டு விட்டோம். ஆனால் வருகிற சட்டமன்ற தேர்தலில் முழுக்க தமிழகத்தில் இருக்கிற இந்த அநியாய ஆட்சி, அட்டுழிய ஆட்சி, கேலிக்குரிய ஆட்சி, தொடர்ந்து மக்களுக்கு வரி மேல் வரி விதித்து கொண்டிருக்க இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த மக்கள் தயாராக இருக்கிறார்கள். இந்த மின்கட்டண உயர்வு குறித்து எங்களுடைய பொதுச் செயலாளர் என்னுடைய ட்விட்டர்லேயே நான் போட்டிருக்கேன், சில பேருக்கு அனுப்பியிருக்கேன், நீங்கள் பார்த்துருக்கலாம். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது இந்த மின்கட்டண உயர்த்த வேண்டும் என்று சொல்லி மத்திய ஆணையம், மின்சார வாரிய ஆணையம், நீ இந்தந்த ஸ்லாப்பில் தமிழகத்தில் மின்சாரம் கட்டணம் உயர்த்த வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது அதற்கான உத்தேசிக்கின்றதை அதிகாரிகிட்ட வாங்கி கொண்டு அவர்கள் ஏற்றாத மின்கட்டணத்திற்காக நம்முடைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது கருப்பு சட்டை போட்டு குடும்பத்தோடு ஆர்ப்பாட்டம் பண்ணார். இன்றைக்கி அவருடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை, இப்போ 3 முறை இவங்க வந்த பிறகு மின்கட்டணம் உயர்த்தியிருக்காங்க. இதில் பீக் ஹவர்ஸ் வேறு, இது மாதிரி ஸ்லாப் சிஸ்டத்தில் வேறு மின்கட்டணம் உயர்வு ஏற்றிருக்காங்க. மக்களுக்கு வரி மேல் வரி விதித்திருக்காங்க. இது போன்ற இதை முதலமைச்சர் செய்து கொண்டு இந்த 40 தொகுதியிலும் நாடாளுமன்ற தொகுதியிலும் வாக்களித்து வெற்றி பெற செய்த மக்களுக்கு பரிசாக ஒரு பக்கம் கொடுத்திருக்கிறார் என்பதுதான். இதுதான் உயர்வு, கட்டண உயர்வு தான் பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை தெரிவிச்சுக்கிறேன். மதுரையிலேயே பார்த்தீங்கன்னா நடைபயணம் செய்வதற்கே செல்வதற்கே பயமாக இருக்குது. நான் கூட மாப்பிள்ள நீங்கள்லாம் இவரெல்லாம் காலையில் நடைபயணம் செல்றவர் பகுதிச்சோம். எங்கள் கருப்பசாமி கவுன்சிலர், ஆமாம் கவுன்சிலர் வேறு போடுறவர். நீ இவரும் போவார். நீங்களாம் போகாதீங்கப்பா, இடைத்தேர்தல் வந்துடும், அப்புறம் ஆளுங்கட்சியுடைய இது அவங்க அதுலேயும் நாங்கள் திராவிட மாடல் ஜெயிச்சுட்டோன்னு சொல்லிடுவாங்க. அதனால் இப்போ நடைபயணம் செல்வதற்கே இன்னும் அங்கே போயிட்டீங்க, அவைத்தலைவர் பக்கத்தில் உட்காரவ இன்னும் நடைபயணம் செல்வதற்கு பயப்படுற அச்சம் ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே கிருஷ்ணன் இது மாதிரி நடைபயணம் சென்று அவங்க கட்சி முன்னாள் அமைச்சர், மத்திய அமைச்சராக இருந்தவர், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், அவரவே வெட்டி சாய்த்தார்கள். கடைசியில் அந்த யார் வெட்டினாங்க, யார் செஞ்சாங்கன்றதே அவங்க ஆட்சி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அது சுத்தமாக மறைக்கப்பட்டது. யார் என்று இது வரைக்கும் தெரியாமல் போயிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடிக்கு ஒரு முறை இன்னைக்கு அரசியல் தலைவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். சமீப காலமாக அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இது தொடர்ந்து எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லிக்கிட்டு வர்றார், தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். தமிழகத்தில் ரவுடிசம் பெருத்து போயிடுச்சு, எங்கே பார்த்தாலும் போதை நடமாட்டம் இருக்குது, என்ன செய்கிறேன்னே இளைஞர்களுக்கு தெரியவில்லை. எனவே அந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி எத்தனையோ முறை பேசியிருக்காரு, ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம். இப்போ கூட இந்த மின் கட்டணத்தை உயர்த்திய
நம்முடைய தமிழ்நாடு அரசை கண்டித்தும் இந்த அரசியல் படுகொலை கண்டித்தும் இங்கே தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லியிருக்காங்க வருகிற 23ஆம் தேதி. எனவே அதில் மதுரை மாநகருக்கு அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற வேண்டும், மாநகராட்சி நிறைவேற்ற வேண்டும். நகர்ப்புறத்துறை அமைச்சரும் மதுரை மாநகருக்கு இந்த 2 அமைச்சர் இருக்காங்க. 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 3 ஆண்டுகளில் எந்த திட்டமும் கொண்டு வரல. 2 ஒரு நூலகம் கொண்டாந்துருக்காங்க, ஒரு ஜல்லிக்கட்டு மைதானம் கொண்டாந்துருக்காங்க. வேறு எதுவுமே இல்லாத கலைஞர் பேருக்கு வேறு எதுவுமே இந்த ஆட்சியிலிருந்து 2 அமைச்சர்களிருந்து செய்யலை. எனவே வருகிற 26இல் முதலமைச்சராக நான் எடப்பாடியார் உறுதியாக மக்களை ஏகோபித்த ஆதரவோடு வெற்றி பெறுவார்.